பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு மனுஷன் தேவனை அசட்டை பண்ணலாமா? கூடாதே. வசனம் அப்படிதான் எச்சரிக்குது இல்லையா? நம்ம தேவனை ஒருபோதும் அசட்டை பண்ணக்கூடாது. ஆனா எப்படி அசட்டை பண்ண முடியும்? ஈரத்துல ஆண்டவர் இந்த அசட்டை என்பது தேவனை வெறுப்பது இல்ல அவமதிக்கிற காரியமா இருக்கலாம், வெறுக்கிற காரியமா இருக்கலாம். அதே போல இந்த அசட்டை என்பது தேவனை வெறுத்து அல்லது அவமதித்து அவரை விட்டு விலகிற காரியமா கூட இருக்கலாம். அதனால ஆனா தேவன் அதை எச்சரிக்கிறார். எப்படி என்றால் அசட்டை பண்ணக்கூடாது. அசட்டை பண்ணினால் யார் அசட்டை பண்றோமா? பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திரல தேவனை அசட்டை பண்ணுகிறான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. சோ முதல்ல வாசிக்கலாம். இன்னைக்கு எப்படி மனுஷர்கள் தேவனை அறிந்திருந்தும் கூட அவரை அசட்டை பண்ணுகிறார்கள், அவரை அவமானம் பண்ணுகிறார்கள் என்பதை குறித்து இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கலாம். ஆனா அவமானம் படுத்தினால் தேவனை, அவரை மறுதலிக்க முடியும், ஆனா கூடாதுன்னு சொல்றாரு ஆண்டவர். ஆனா எப்படி அவரை அவமானப்படுத்த முடியும், அசட்டை பண்ண முடியும் என்பதை இன்னைக்கு வேதத்திலிருந்து ஆராய்ந்து பார்ப்போம். சோ முதல்ல நம்ம வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 7-8. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தலென தேவனையே அசட்டை பண்ணுகிறான். ஆமென். ஆமென். தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். அப்ப தேவன் பரிசுத்தர், அவர் சுத்த கண்ணர், அவர் ஒருவரும் சேரக்கூடா வழியில் வாசம் செய்கிற பரிசுத்தர். அதனால அவர் சொல்றாரு, நான் பரிசுத்தர் ஆதால் நீங்களும் பரிசுத்தமா இருங்கன்னு சொல்லி ஆண்டவர் கட்டளையா கொடுக்குறாரு. அதனால நம்ம அசுத்தத்துக்கு ஆண்டவர் அழைக்கல, பரிசுத்தத்துக்கு தான் அழைத்திருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? அதனால அசட்டை பண்ணுகிறவன், அப்போ அசட்டை பண்ணுகிறவன் மனுஷனே அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திரன தேவனையே அசட்டை பண்ணுகிறான். எப்படி அசட்டை பண்ண முடியும்? தன் சரீரை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது அசட்டை பண்ண முடியும். அதனால பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த முடியும். ஏன்னா தேவனை துக்கப்படுத்த முடியுமா? கண்டிப்பா முடியும். ஆனா துக்கப்படுத்துகிற காரியம் தான் அவரை அசட்டை பண்ணுகிற காரியமா இருக்க போகுது. அப்போ பாருங்க, இதுல 3ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய சித்தம் என்பது என்ன? நாம் பரிசுத்தமா இருக்கணும் தான் தேவனை விரும்புறாரு. அவருடைய சித்தமா இருக்குது இல்லைங்களா? அதனால நம்முடைய சரீரங்களை எப்படி நம்ம பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரே சொல்றாரு. எது புத்தி உள்ள ஆறுன்னு ஆண்டவர் சொல்றாரு பாத்தீங்கன்னாக்கா, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்ப நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு பிரியமாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் புத்தி உள்ள ஆராதனை சொல்லி ரோமர் 12:1 வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தமா இருக்கிறதுனால அவருடைய எதிர்பார்ப்பும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பதான் விரும்புறாரு. அப்போ அந்த பரிசுத்த குலைச்சல் ஆக்குறதுனால நம்ம தேவனை அசட்டை பண்ண முடியும். அதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, நம்ம பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறதுனால நம்ம அவரை அசட்டை பண்ணக்கூடாது. அசட்டை பண்ணுங்க. யார் அசட்டை பண்றான்னா பரிசுத்த ஆவியை அசட்டை பண்ணுகிறான். வாசிக்கலாம் ரோமர் 2:4-5 வாசிக்கலாம். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதி உள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினை குவித்துக் கொள்கிறாயே. ஆமீன். பாருங்க, எதை அசட்டை பண்ணுவாங்களா? ஒரு மனுஷன் தேவன் அசட்டை பண்ண முடியும், பரிசுத்த குலைச்சல் ஆக்க முடியும். ஆனா எதை அசட்டை பண்றானா? வசனம் சொல்லுது, அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாம அவருடைய தயவு, அவருடைய பொறுமை, அவருடைய நீடிய சாந்தம் ஏவுகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்ப ஒரு மனுஷன் எதை அசட்டை பண்ணுவானா? அசட்டை பண்ண முடியும். எதை அசட்டை பண்றானா? அவருடைய தயவு அசட்டை பண்றான், அவருடைய பொறுமையை அசட்டை பண்றான். அதே போல அவருடைய நீடிய சாந்தத்தை, அது ஒரு ஐஸ்வர்யமா இருக்கிறதுனால இதெல்லாம் தேவனுடைய ஐஸ்வர்யம் சொல்லி எழுதப்பட்டிருக்குது. இவளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருத்தத்துக்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதி உள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினி நாளிலே உனக்கு கோபாக்கனை குவித்துக் கொள்ளுகிறாயே. அப்ப அசட்டை பண்ணுகிறான் என்ன பண்றான்? தனக்கு கோபாக்கனை குவித்துக் கொள்ளுகிறான். அப்போ அவருடைய நீடிய பொறுமை, அவருடைய தயவு, அவருடைய சாந்தத்தை அவன் இது ஒரு ஐஸ்வர்யமா இருக்கு. தேவனுடைய ஐஸ்வர்யம் என்பது இதுதான். இந்த ஐஸ்வர்யத்தை என்ன பண்றான்னா அசட்டை பண்ணுகிறானா. அசட்டை பண்றதுனால தனக்கு கோபாக்கனை குவித்துக் கொள்ளுகிறான். ஆனா எப்படி ஒரு மனுஷன் தேவனை அசட்டை பண்ண முடியும்? எது முக்கியமா? வாசிக்கலாம் 2 பேதுரு 3:15 வாசிக்கலாம். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். ஆமென்.
ஆமேன். அவருடைய நீடிய பொறுமையை நம்ம அசட்டை பண்ணுகிறோம் சொல்லி எழுதுனுச்சு. ஒரு மனுஷன் அசட்டை பண்ண முடியும். அதே போல நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமை, அந்த நீடிய பொறுமை தான் ரட்சிப்புன்னு சொல்லி பாக்குறோம். அந்த நீடிய பொறுமை இருக்கிறதுனாலதான் அவர் தாமதிக்கிறார், அவருடைய வருகை தாமதிக்கிறார். எல்லோரும் மனம் திரும்பி ரட்சிப்பு அடைய வேண்டும் என்று அவருடைய சித்தமா இருக்கிறதுனால அவர் தாமதிக்கிறார் இல்லையா? இதுதான் அவருடைய நீடிய பொறுமை. ஒரு மனுஷன் தப்பு செஞ்சுனே இருக்கிறான், அவன் 1, 2, 3, 4 கணக்கு இல்லாம பாவம் செய்யறான். ஆனாலும் கர்த்தர் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறாரு, மனம் திரும்ப சொல்லி அவனுக்கு வாய்ப்பை கொடுத்து. இதுதான் கர்த்தருடைய நீடிய பொறுமை. எவ்வளவோ பாவங்கள் செய்திருந்தாலும் ஒரு மனுஷனை அவன் மனம் திரும்ப வேண்டும் தான் தேவனை விரும்புறாரு. அப்ப மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி அவர் நீடிய பொறுமையுள்ள காத்திருக்கிறார் இல்லையா? அப்ப மனம் திரும்பும் போது அது ரட்சிப்பா அவங்க மாறுது. அதான் கர்த்தருடைய நீடிய பொறுமையை ரட்சிப்பு என்று எண்ணுங்கள். அப்ப மனம் திரும்பினா அவனுக்கு ரட்சிப்பு இல்லையா? இதுதான் தேவனுடைய பெரிய ஐஸ்வர்யமா இருக்க போகுது. அப்ப நமக்கு பிரியமான சகோதரன் பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதுகிறான். எந்த ஞானத்தினாலே? தேவன் அருளின அந்த ஞானத்தினாலே எழுதுகிறான். என்னன்னு சொல்லி? அவருடைய நீடிய பொறுமை ரட்சிப்புன்னு சொல்லி என்ன வேண்டும், இதை அசட்டு பண்ண கூடாது. அப்போ தேவன் பொறுமையா இருந்த காலத்தில் நாம் எப்படி இருந்தோம்? அவருக்கு தூரமா இருந்து நம்ம இஷ்டப்படியா நடந்து கொண்டோம். சத்தியத்தை அறியாம இந்த நாட்களிலே நாம் தூரமா இருந்து அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டோம். தேவன் பொறுமையா இருந்தார், காத்திருந்தார். நாம் மனம் திரும்புவோம் என்று அவரு பொறுமையோட காத்திருந்தார் இல்லையா? அதுதான் ரட்சிப்பா இருக்க போகுது. அவருடைய பொறுமையினாலதான் அந்த ரட்சிப்பையே நாம் அடைய போகிறோமா. இது தேவனுடைய பெரிய ஐஸ்வர்யமா இருக்க போகுது. வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 13:41 வாசிக்கலாம். அசட்டைக்காரரே பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள். உங்கள் நாட்களில் ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன். ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்றான். ஆமாம். ஆமீன். பழைய ஏற்பாட்டு காலத்துல, பழைய உடன்படிக்கை காலத்துல இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் அநேக தடவை எச்சரித்திருக்கார். அவங்க அசட்டை பண்ணினாங்க. அப்படிதான் தேவனை அறிந்திருந்தும் கூட, தேவன் செய்த அற்புதங்களை கண்ணால கண்டிருந்தும் கூட அவள் தேவனுக்கு விரோதமாக நடந்து கொண்டார்கள். அவரை அசட்டை பண்ணினார்கள் சொல்லி நிறைய இடங்கள் பார்க்க முடியும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, அசட்டைக்காரரே பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள். உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன். ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் கூட நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி இருக்கிறபடியே உங்க நேரிடாதபடிக்கு எச்சரிக்கை இருக்க வேண்டும் சொல்லி எச்சரித்தார் ஆண்டவர். ஏன்னா அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயத்திலிருந்து புறப்படுகிற போது அடுத்த ஓய்நாள் என்ன நினைச்சிருப்பா, வசனங்கள் தங்களுக்கு சொல்ல வேண்டும் சொல்லி அவங்க என்று புரராதி பவுல்கிட்ட வேண்டாங்க. இது குறித்து அர்த்தத்தை சொல்ல வேண்டும் சொல்லி கேட்கும் போது ஜெப ஆலயத்தில் கூடின சபை கலைந்து போன பிறகு என்ன பண்றாங்க? யூத மார்க்கத்தை பக்தி உள்ளவர்கள் அநேகர் என்ன பண்றாங்க? பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றி அவளுடைய இருந்து பேசி தேவனுடைய கிருபையை நிலைத்திருக்கும்படி அவளுக்கு புத்தி சொன்னார்கள். அப்போ அவங்களுக்குள்ள என்ன காரியம் இருக்குதுன்னு சொல்லி பவுல் விளக்கி சொல்றாரு. யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்ட போது பொறாமை நிறைந்து பவுலிலாம் சொல்லப்பட்டகளுக்கு எதிரடையா பேசி என்ன பண்றாங்க? விரோதித்து தூஷித்தார்கள். அப்போது பவுலும் பர்னாவும் தைரியம் கொண்டு என்ன பண்றாங்க? முதலாவது உங்களுக்கே தேவ வசனம் சொல்ல வேண்டியதா இருந்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திராய் தீர்த்து கொள்ளிருக்கிறபடினால் இதோ நாங்கள் புறத்தில் போகிறோம். ஏன்னா சுவிசேஷம் முதல்ல யூதருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனா யூதர்கள் கடினப்படுத்தினாங்க. அது சொன்னபடிதான் நடந்த தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்டது. பழைய ஏற்பாட்டுல சொன்னப்பட்டது போலவே அவர்கள் கடினப்பட்டாங்க. அவங்க ஏன்னா கண்ணால பார்த்தும் கூட விசுவாசம் எல்லாம் போயிடுச்சு. அவங்களுக்கு காதாரம் கேட்டு உணராம போயிட்டாங்க, இடத்துல உணராம போயிட்டாங்க. அதான் என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியால் இதோ நாங்கள் என்ன பண்றோம்? பவுல் சொல்றாரு, புறஜாதியாரிடத்தில் போகிறோம். அதனாலதான் நமக்கு இன்னைக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அவங்க கேட்காம போனதுனால, அவங்க இருதயத்தை கடினப்படுத்தினாலதான் யூதர்கள் அந்த ரட்சிப்பு இன்னைக்கு நமக்கு அருளப்பட்டிருக்குது. அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சுவிசேஷம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? புறஜாதி. ஏசப்பா சொன்னது போலவே அவர்கள் கேட்டு விசுவாசிப்பார்கள் சொன்னபடியே இன்னைக்கு புறஜாதிக்கு ரட்சிப்பு ஒரு பெரிய கிருபையா இருக்குது. ஆனா யூதர்கள் பாத்தீங்கன்னாக்கா அவரை ஏற்றுக்கொள்ளாம கடின மனதோட தான் இருக்கிறாங்க. ஆனா அவர் வரும்போது இயேசுவின் வருகையில ஒரு பங்கு அவரை பார்த்து அவரை ஏற்றுக்கொள்வார்னு சொல்லி வசனம் நிறைவேற காலகட்டத்தில் இருக்கிறோம். நம்ம இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவரை ஏற்றுக்கொள்கிற காலம் வரப்போகுது. வாசிக்கலாம், லூக்கா 16:13 வாசிக்கலாம். எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்றார். ஆமென். ஆமென். பாருங்க, ஒரு மனுஷன் அசட்டை பண்ண முடியும், அவரை மறுதளிக்க முடியும்.
2 எஜமானுக்கு ஒருத்தன் ஊழியம் செய்ய முடியுமா? முடியாது இல்லைங்களா? அப்போ ஒருத்தனை யாரையாவது அசட்டை பண்ணித்தான் ஆகணும் இல்லையா? அதே போல ஆண்டவர் சொல்றாரு, உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. எனக்கு இயேசு கிறிஸ்துவும் வேணும், ஆனா இந்த உலகமும் இந்த உலகத்துல இருக்க காரியங்களும் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம யாரை அசட்டை பண்ண முடியும்? தேவனை அசட்டை பண்ண முடியும். கண்டிப்பா 2 மனுஷனுக்கு ஒருத்தன் ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்லி வசனமே சொல்றாரு. ஏசப்பா சொல்றாரு, எந்த ஊழியக்காரனும் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஏன்னா செஞ்சானா ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். ஒருத்தனை பகைச்சுதான் ஆகணும், ஒருத்தனை மறுதலிச்சுதான் ஆகணும், அப்படின்னு ஒருத்தனை அசட்டை பண்ணிதான் ஆகணும். ஏன்னா ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான் இல்லைங்களா? அதே போலதான் அப்ப உலகத்தையும் நேசிக்கிறது, இன்னொரு பக்கம் தேவனையும் நேசிச்சா கண்டிப்பா அவன் தேவனை அசட்டை பண்ண முடியும். அப்ப 2 மனம் உள்ளவன், 2 மனம் உள்ளவன் என்ன எப்படி இருப்பான்? அவன் தேவனை அசட்டை பண்ண முடியும். ஏன்னா அவன் யாரை திருப்தி பண்ண பார்ப்பான்? உலகத்தை தான் அதிகமா திருப்திப்படுத்த பார்ப்பான். இந்த பக்கம் இயேசு கிறிஸ்துவ இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவ உலகத்துல அநேகர் அப்படிதான் வாழ்றாங்க. இன்னைக்கு இயேசு அறிஞ்சுக்கன்னு சொல்லி கூட வசனத்தை அறியாதபடிக்கு இன்னைக்கு உலகத்தோட ஒத்து போகிற ஒரு வாழ்க்கை. உலகத்தையும் நேசிக்கணும், அதே போல எனக்கு தேவனும் வேணும். ஆனா தேவனை எதுக்கு வேணும்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, என்னுடைய காரியங்கள் நிறைவேற்றத்தக்க என் இச்சைப்படி நான் நிறைவேற்றிய காரியங்களுக்காக நான் இயேசு தேடுறேன்னு அப்படிதான் தேடுறாங்க இன்னைக்கு உலகத்துல. முழு இதயத்தோட யாருமே தேடுறது இல்ல அநேகர். ஆனா எதற்காக இயேசு தேடுறாங்க? என்னுடைய காரியங்கள் வாய்க்க செய்யணும், நான் இயேசு தேடினா எனக்கு ஏதாவது கிடைக்கும், எனக்கு ஆசீர்வாதம் வேணும். இன்னைக்கு உலகத்துல ஆசீர்வாதம் சொல்லிதான் இன்னைக்கு போதனையா இருக்குது. பாவத்தை குறித்து கண்டி பேசுகிற போதனையே கிடையாது இன்னைக்கு உலகத்துல. இன்னைக்கு விசுவாசிகள் சீர்கட்டு போகிறதுக்கு காரணமே பாவத்தை குறித்து வசந்த அடிப்படையில போதிப்பதே இல்லை. அப்படி போதித்திருந்தால் அநேகர் மனம் திரும்பி இருப்பாங்க. இன்னும் பாவமே தெரியாதனால, இது பாவம் சொல்லி கொடுக்காதனாலதான் இன்னைக்கு பாவத்துல விழுந்து கொண்டிருக்காங்க மக்கள். அப்போ ஒரு மனுஷன் உலகத்தோட ஒத்து போகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு உலகத்தையும் சிநேகித்து கொண்டு தேவனையும் சிநேகித்தால் கண்டிப்பா தேவனை அசட்டை பண்ண முடியும். வசனம் கிளியரா ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனை பகைத்து மத்தவனை அசட்டை பண்ணுவான், அதனால 2 பேருக்கு ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஆண்டவரே சொல்றாரு. வாசிக்கலாம் 1 யோவான் 2:15 வாசிக்கலாம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஆமென். ஆமென். உலகத்தில் இருந்தாலும் கூட நம்ம உலகத்தில் மேல அன்பு கூறக்கூடாது, உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா அப்படி அன்பு கூர்ந்தா, இதுக்கு முந்தின வசனம் வாஸ்தவம், நம்ம தேவனை அசட்டை பண்ண முடியும். அதனாலதான் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறக்கூடாது. ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தா என்ன நடக்கும்? அவனிடத்தில் பிதாவின் அன்பே இல்லை. ஏன்னா உலகத்துல என்ன காரியம் இருக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மாம்சத்தின் இச்சை இருக்குது, கண்களின் இச்சை இருக்குது, ஜீவனத்தின் பெருமையாக உலகத்தில் உண்டானவை எல்லாம் இது பிதாவின் உண்டான அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். அப்போ உலகத்தில் உண்டான காரியங்கள் எது? இதெல்லாம் மாம்ச இச்சம். அப்போ பிளெஷ்லி லஸ்ட், அதாவது மாம்சம் தோண்டுகிற இந்த இச்சையான காரியங்கள், அது கண்ணுக்குள்ள வருகிற இச்சையானாலும் சரி, இல்ல நாம விரும்பி ஒரு காரியத்தை செய்கிற காரியமா இருந்தா சரி, இது எல்லாமே இச்சைகளா இருக்கும். அது கண்ணுல பாக்குற காரியமா இருக்கலாம், இல்ல மாம்சம் தோண்டுகிற காரியம் இச்சையா இருக்கலாம், இல்ல ஜீவனத்தின் பெருமையா இருக்கலாம். இதெல்லாம் எங்கிருந்து தோன்றுதா? உலகத்தில் உள்ளவர்கள். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உலகத்துல அன்பு கூறக்கூடாது. உலகத்தில் இருந்தாலும் கூட உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறக்கூடாது. அப்படி அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு நமக்குள்ள இல்ல. அப்ப நம்ம பிதாவின் அன்பு நமக்குள்ள இல்லைனாக்கா நம்ம என்ன செய்வோம்? அவருடைய அசட்டை பண்ணுவோம். நாம் அவரை மறுதளிக்க காரியமா தான் இருக்க போகுது. வாசிக்கலாம் லூக்கா 10:16 வாசிக்கலாம். சீஷரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்றார். ஆமென். பாருங்க, அதாவது சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு கூட அதான் இல்லைங்களா? அன்னைக்கு மாத்திரம் அல்ல, இன்னைக்கு கூட அவ்வளவுதான். இயேசுவின் பிள்ளைகள் சீஷர் அறிக்கும் போது ஒருத்தன் அசட்டை பண்றானா, ஆண்டவர் அன்னைக்கு சொல்றாரு அவங்களை பார்த்து, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன். நீங்க போறீங்க ஒரு பட்டணத்துல ஒரு பட்டணத்துல சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க, செவி கொடுத்தால் நலம். ஆனா உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் யாருக்கு செவி கொடுக்குறான்னா, எனக்கு செவி கொடுக்குறான். அப்போ ஒருத்த சத்தியத்தை அறிவிக்கும் போது அந்த சத்தியத்துக்கு செவி கொடுத்தானாக்கா அது யாருக்கு கொடுக்குறானா? செவி கர்த்தருக்கு செவி கொடுக்குறானா. ஆனா உங்களை அசட்டை பண்ணுகிறவன், செவி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மறுதளிக்கிறவன், யார மறுதளிக்கிறான்? என்னை மறுதளிக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான். யாரா? இயேசு கிறிஸ்து அசட்டை பண்றானா. அப்போ வசனத்தை சொல்லி ஒருத்தருக்கு இதுதான் சத்தியம் சொல்லும் போது அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி அசட்டை பண்ணினா அது உங்களே அல்ல. யார அசட்டை பண்றானா? கர்த்தரையே அசட்டை பண்ணுகிறானா.
அப்ப தேவனை அசட்டை பண்ணக்கூடாதுன்னு வசனம் எச்சரிக்குது. ஆனா அசட்டை பண்ணினா யார் அசட்டை பண்றானா? தேவனை. அப்ப தேவனுடைய வார்த்தையை பேசும்போது அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் எங்க போதகர் சொன்னாதான் கேட்பேன்பா, நீங்க சொல்றத கேட்க முடியாது அப்படின்னு சொன்னானா யார அசட்டை பண்றானா? கர்த்தரையே அசட்டை பண்ணுகிறான். என்னை அசட்டை பண்ணுகிறான்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. அப்ப என்னை அசட்டை பண்ணுகிறான் ஏசப்பா சொல்றாரு, என்னை அனுப்பினவரையே அசட்டை பண்ணுகிறானா. அப்போ பிதாதான் குமாரனை அனுப்புறான்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்ப பிதாவாகிய தேவன் குமாரனாக மாம்சத்தில் வெளிப்பட்டார், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி இந்த பூமிக்கு வந்தாருன்னு சொல்றாரு ஏசப்பா இல்லைங்களா? அப்ப அசட்டை பண்ணும்போது என்னை அல்ல, என்னை அனுப்பினவரே அசட்டை பண்ணுகிறான்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. அப்ப ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அது மறுதச்சனா அவன் யார அசட்டை பண்றானா? கர்த்தரையே அசட்டை பண்ணுகிறான். அப்போ அதனாலதான் ஒரு வசனத்தை சொல்லும் போது அந்த வசனத்துக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டும். செவி கொடுக்காவிட்டால் யார் அசட்டை பண்றோம்? கர்த்தரையே அசட்டை பண்றோம் சொல்லி வசனம் சொல்லுது. அதே போல ஒரு ஊமையை பார்க்கலாம். ஒரு ஊமையை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். ராஜாவின் குமார திருமணத்துக்கு ஒரு அழைப்பை விடுக்கிறாரு. அந்த அழைப்பை குறித்து எப்படி அவங்க ஜனங்க அசட்டை பண்றாங்களா, அதே போலதான் இயேசுவின் வருகை காலகட்டத்துல அசட்டை பண்ணுவாங்க. அந்த ஊமையை பார்க்கலாம். மத்த 22ஆம் அதிகாரம் 4-5 மட்டும் வாசிங்க. அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்திற்கும் போய்விட்டார்கள். ஆமென். ஏசப்பா ஒரு ஊமையை சொல்றாரு. பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்க ஊமையை சொல்றாரு. இது இயேசுவின் வருகையில நடக்க போற அவர் ராஜ்யத்தை குறித்து ஒரு ஊமையா இருக்குது. அவர் சொல்லும் போது சொல்றாரு, அழைக்கப்பட்டவர்கள் என்ன பண்றாங்கன்னா அபாத்திரமா போயிட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா ராஜா ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாரு. இன்விடேஷன் கொடுத்தா அந்த ஜனங்க என்ன பண்றாங்க? அசட்டை பண்றாங்களாம். எப்படின்னு பார்த்தா, அழைக்கப்பட்டவர்கள் கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரனை அனுப்பி வாங்கன்னு சொல்லி அவங்க இன்விடேஷன் கொடுக்கும்போது அவர்களோ மனதில்லாதிருந்தார்கள். ஆனா ராஜா தான் அழைக்கிறான்னு சொல்லி இருந்தும் தெரிஞ்சு கூட என்ன பண்றாங்க? அழைப்பை மறுதளிக்கிறாங்க. மனசே இல்ல அவங்க. ஏன்னா ராஜாவை எதிர்க்கவே முடியாது இல்லைங்களா? ஒரு ராஜா ஒரு வார்த்தை சொன்னா அது எதிர்த்து நிக்கவே முடியாது. ஆனா ராஜா தான் இன்விடேஷன் கொடுக்குறாரு. ராஜா இன்விடேஷன் கொடுத்தான்னு கூட, அழைப்பு கொடுத்தாலும் கூட அவன் என்ன பண்ணாங்க? வர மனது இல்லாம போயிடுச்சு. அதனால பாருங்க, அப்போது அவன் வேறு ஊழியக்காரன் அனுப்புறான். இன்னொரு ஊழியக்காரன் அனுப்பி போயிட்டு, நீ போய் இதோ என் விருந்தை ஆயத்த பண்ணினேன், என் எருதுகளும் கொழுந்த ஜந்துகளும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமா இருக்குது, எல்லாமே ரெடியா இருக்குது, அவன் ஒன்னேதான் செய்யணும், கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அந்த இன்னொரு ஊழியக்காரன் அனுப்பி எல்லாமே ரெடியா இருக்குது விருந்து, ஆனா ஒன்னே செய்ய வேண்டியது என்ன? நீங்க கல்யாணத்துக்கு வர வேண்டும், வாருங்க தான் இன்விடேஷன் கொடுக்குற ஆண்டவர். அப்போ அழைக்கப்பட்டவர்கள் என்ன பண்றாங்க? அதை அசட்டை பண்ணினார்கள். எப்படி அசட்டை பண்ணாங்க? இருத்தலை அசட்டை பண்ணி என்ன பண்ணாங்க? ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டான். அப்ப தேவனே மறுதளிச்சுதான் போறாங்க. அப்ப இயேசுவின் வருகையில் கூட அநேகர் கூட அசட்டை பண்ணுவாங்க. அவருடைய வருகையின் போது, அவர் அழைப்பு விடுக்கும் போது அநேக அசட்டை பண்ணுவாங்க. அதே போல எனக்கு வேலை கிடு, நான் வியாபாரத்துக்கு போனோம், நான் இந்த பிசினஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிதான் அன்னைக்கு போனாங்க. ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய் விட்டான். ராஜா தான் அழைப்பு விடுத்தாரு. ராஜா தான் அழைப்பு விடுத்தாருன்னு சொல்லி அறிந்து கூட என்ன பண்ணாங்க? அசட்டை பண்ணி வேலைக்கு போயிட்டாங்க. ராஜாக்கு என்ன நடக்கும்? இப்படி செஞ்சா ராஜா என்ன நடக்கும்? கண்டிப்பா கோபப்படுவார். ராஜா அதை கேள்விப்பட்ட போது கோபம் அடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலை பாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தை என்ன பண்ணாரு? சுட்டெரித்தான். இதேதான் இயேசுவும் அவர் வருகையில செய்ய போறாரு. ஏன்னா இது ஒரு ஊமையை தான் ஆண்டவர் சொல்றாரு. இது எந்த ஊமை? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லப்படுகிற ஒரு ஊமையா இருக்குது. அதே போல அப்ப ராஜா என்ன பண்ணாரு? கோபம் அடைந்து சுட்டெரிப்பாரு. பிறகு என்ன செய்யறாரு? அவரு தன் ஊழியக்காரர்ல பார்த்து, கல்யாண விருந்து ஆயத்தமா இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்கள் அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். ஏன்னா அவர்கள் எல்லோரும் அசட்டை பண்ணினார்கள். ராஜாவை அசட்டை பண்ணி அவரை மறுதளிச்சு அவமானப்படுத்திட்டு அங்க வயலுக்கு போறாங்க. அதனால ராஜா கோபம் என்ன சொல்றாரு? அவங்க அபாத்திரமா போயிட்டாங்க, ஆனா கல்யாணம் ஆயத்தமா இருக்குது, நீ என்ன பண்ணு? போய் வழிச்சந்தில போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருன்னு சொல்லி ஆண்டவர் மறுபடியும் இன்விடேஷன் கொடுக்குறாரு. கொடுத்த பிறகு பாருங்க, இதுல அந்தபடி அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்றார்.
அப்போ அநேகருக்கு அழைப்பு கொடுக்குறாரு. இன்னைக்கு கூட ஆண்டவர் வந்து எல்லோரும் மனம் திரும்ப வேண்டியதுதான் ஆண்டவர் மனம் திரும்ப சொல்ல வாய்ப்பை கொடுக்குறார். ஆனா அது கீழ்ப்படிந்து அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரியமா நடக்கிறவங்க மட்டும்தான் அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பாரு யார்? சிலரா தான் இருப்பாங்க. அதான் வசனம் சொல்ல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர், ஃபியூன்னு இருக்குது இல்லைங்களா? அப்ப அந்த சிலர் என்பது அது பெரிய தொகையா இருக்க போறல. அப்ப அந்த சிலர் என்பது அதாவது நோவா காலத்துல நடந்த அந்த ஜலப்பிரவத்துல சிலர் மாத்தமே தப்பித்தாங்க. சிலர் என்று எத்தனை பேரு? 8 பேர் இல்லையா? நோவாவும் தன் குடும்பம் மாத்தம் தப்பித்து கொண்டது, பேழைக்குள் சென்று தப்பித்தாருன்னு சொல்லி பார்க்க முடியும். அப்ப பூமியில ஒரு பெரிய அழிவு வந்தது. பூமியில இருந்த எல்லாரும் மாண்டு போனார்கள். ஆனா தப்பித்து பிழைத்தது வெறும் 8 பேரு. அதேதான் ஏசப்பா வந்து அறிகுறியா சொல்றாரு. அவர் வரும்போது கூட அது நடக்க போதான். வருகைக்கு முன்பாக நோவா நாட்கள் நடந்தது போலவே மனுஷகுமார் வரும் நாட்கள் நடக்கும். அப்ப மனுஷகுமார் இயேசு கிறிஸ்து வரும்போது கூட 2ஆம் வருகைக்கு முன்பாக ஒரு பெரிய அழிவு பூமிக்கு காத்து இருக்குது. அதுதான் 3ஆம் உலகப் போர்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப அந்த 3ஆம் உலகப் போர் நடந்த பிறகுதான் இயேசு கிறிஸ்து வருவேன்னு சொல்லி அவர் ரொம்ப தெளிவா வந்து இந்த வேதாமத்துல ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறார். அப்ப நோவா நாட்கள் இருந்தது போலதான் மனுஷகுமார் வர நாட்களிலும் சிலர் மட்டும் தான் தப்பிக்க முடியும். அப்ப அந்த சிலரை நானா இருக்குன்னு சொல்ல எல்லாரும் முயற்சி செய்யணும். அப்ப நான் வந்து அதுல பங்கு கொள்ள வேண்டும்னா தேவடைய ராஜ்யத்துல நான் என்ன செய்யணும்? தேவடைய கற்பனைக்கு பிரியமா நடந்து அந்த கற்பனை கை கொண்டு முடிவு வந்து நிலைத்து இருக்கும்னு சொல்லி ஏசப்பா சொல்லுவது போல நடக்கணும். ஆனா அடுத்தது இன்னொரு விஷயத்த பார்க்கலாம். லூக்கா 14:16-24 வாசிங்க. அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய், எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன், ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன், 5 மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன், பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டெஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊரானரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே, நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரரை நோக்கி, நீ பெரு வழிகளிலும் வேலிகளருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருத்தி கூட்டிக் கொண்டு வா. அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னார். ஆமென். ஆமென். பாருங்க, நம்ம முந்தின ஊமையை பார்த்தோம். அது பேரலான இந்த ஊமையை பார்க்கணும். அதேதான் அழைக்கப்பட்ட என்ன பண்றாங்க? அபௌசரமா போயிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? இந்த அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா இவங்க சொல்ற வந்து வார்த்தைகள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்றாங்க இல்லைங்களா? அதாவது இவங்க சொல்றதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூசஸ். இதனாலதான் நான் வரல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. பாத்தீங்கன்னாக்கா அவங்க சொல்றாங்க, போக்கு சொல்ல தொடங்கினார்கள். அவர்கள் எல்லோரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். இந்த போக்கு சொல்றதா ஆண்டவர் விரும்ப மாட்டார் கண்டிப்பா. அதனால ஆண்டவர் இந்த எச்சரிப்பா சொல்றாரு, இது போக்கு சொல்ல இடம் இல்ல. அவங்க போக்கு சொன்னாங்க. அவங்க என்ன போக்கு சொல்றாங்க? ஒருவன் வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக். ஆண்டவரே, நான் ஒரு வயல் வாங்கியிருக்கேன், அதை போய் பார்க்கணும்னு சொல்லி ஒரு எக்ஸ்கியூஸ சொல்றாங்க. ஆனா இன்னொருத்த சொல்றான், 5 மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க வேண்டும், என்னை மன்னிங்க. அப்போ கர்த்தருக்கு முன்பாக எக்ஸ்கியூஸ் சொல்லும் போது கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. ஏன்னா கர்த்தர் அழைப்பை விடுக்கும் போதே அவர்கிட்ட திரும்ப வேண்டும். ஆனா எல்லாருமே எக்ஸ்கியூஸ் சொல்லிதான் வந்து ஓடுறாங்க, விலகி ஓடுறாங்க, அசட்டை பண்றாங்க. பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதே போல இந்தந்த எக்ஸ்கியூஸ் சொல்லும் போது ஏசப்பா சொல்றாரு, நீர் கட்டளை எப்படி நான் செய்து சொல்லும் போது அப்போது எஜமா சொல்றாரு, நீ பெருவழியாய் வேலிகளுக்கு போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டி கொண்டு வா. அப்போ அவங்க எல்லாம் அழைக்கப்பட்டு இன்னும் ஸ்பெஷல் இன்விடேஷன் கொடுக்குறாரு. அதை ஏற்றுக்கொள்ள மனது இல்லாம எக்ஸ்கியூசஸ் மட்டும் தான் சொல்றாங்க. நான் மாடு வாங்கினேன், நான் வயல வாங்கினேன், இப்படின்ற ஒரு விஷயம்தான். அப்ப இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக அவர் இன்னைக்கு கடைசி காலத்துல அவரோட வருகைக்கு சமயமா இருப்ப இந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து கூட அழைப்பை கொடுக்கிறாரு. அந்த அழைப்பை ஏற்று கொண்டவன்
உள்ளே பிரவேசிக்க முடியும். அந்த அழைப்பு மறுதளிக்கிறவன், அசட்டை பண்ணுகிறவன் அன்று சொல்லாரு, அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷன் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்றுதான் இந்த ஓமையை ஆண்டவர் சொல்றாரு. வாசிக்கலாம் மல்கியா 1:6-8. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே. ஆனாலும் உம்மை எதனாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தை எண்ணமற்று போயிற்றென்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. நீங்கள் கால் ஊனமானதையும் அசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன் மேல் பிரியமாய் இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்போனோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். ஆமீன். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசார்கள் இருந்தார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாருமே ராஜாரிக ஆசாரிய கூட்டம் சொல்லி ஆண்டு சொல்றாரு இல்லையா, ராயல் பிரீஸ்ட்ஹுட். நம்ம ஒவ்வொருத்தரும் இயேசுடைய பிள்ளைகள், சத்தியத்தின்படி நடக்கிற அத்தனை பேரும் ராயல் பிரீஸ்ட்ஹுட்னு சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. அப்ப நம்ம எல்லாருமே ராஜாரிக ஆசாரிய கூட்டம். ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்துல லேவி கோத்திரத்தில் பிறந்த ஒரு ஆசரன் இருந்தான், அவன் தான் பலி செலுத்துவான். அப்ப ஆசரன் என்பது ஒருவனை தான் இருந்தான். ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஆசாரியர்கள். ஆனா அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்த ஆசாரியர்கள் கூட அவங்க என்ன பண்றாங்க, தேவனை அசட்டை பண்ணாங்களாம். எப்படின்னு பாக்குறோம், குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே அன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? அவங்க சொல்றாங்க, நீர் தான் என்னுடைய பிதான்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒருவேளை உங்களுக்கு பிதா இருந்தா என் கணம் எங்கே? கணம் இல்லையே, அதனால நீங்க கணம் செலுத்தவில்லை, என் கணம் எங்கேன்னு சொல்லி ஏசப்ப கேட்கிறார். நான் எஜமானனால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசார்களை உங்களை கேட்கிறார். அப்ப ஆண்டவர் அன்னைக்கு யார கேட்கிறாரா? ஆசார்கள். இந்த ஆசாரியன் என்பது யார்? லேவி கோத்தில் பிறந்தவன் தான் ஆசாரியன் இருப்பான். அவங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க அசட்டை பண்றீங்க, எனக்கு செலுத்த வேண்டிய கணம் செலுத்தவில்லை, பிதான்னு சொல்றீங்க, அந்த கணம் எங்கே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்களை பார்த்தா சொல்ல. அப்ப அவங்க ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரிகளை ஆகிய உங்களை கேட்கிறார். என்ன அந்த ஆசாரிகள் தேவனை அசட்டை பண்ணார்களாம். அதற்கு அவங்க சொல்றாங்களா, உமது நாமத்தை எதினால அசட்டை பண்ணினோம் அப்படின்னு திரும்பி அவங்களே கேள்வி கேட்கிறாங்க ஆண்டவரே. அப்போ என் பலிபீடத்தில் மேல் அசுத்தமான அப்பத்தை படைத்தீர்கள் அல்லவோ. அவங்க எப்படி அசட்டை பண்ணாங்களாம்? அசுத்தமான கருத்தை அவங்க படைத்தாங்க. ஆனாலும் உங்க எதினால அசுத்தம் பண்ணினு சொல்லி அவங்களே கேட்கிறாங்க. கர்த்தருடைய பந்தி என்ன மற்றும் போயிருக்குது என்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்ததினாலும் அது பொல்ல. நீங்கள் காலுணதுமாய் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்ததினாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்கள். ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்துல பலி செலுத்த வேண்டும் என்றால் அந்த ஆடோ இல்ல ஒரு இளம் ஆடு குட்டியோ இல்ல ஒரு மாடை பலி செலுத்த வேண்டும் என்றால் அதுல ஊனமே இருக்கக்கூடாது. பர்ஃபெக்டான ஆஃபரிங் தான் ஆண்டவர் கேட்பார். பழைய ஏற்பாட்டு காலத்துல பலி செலுத்தும் போது கூட அது ஊனம் இல்லாம குறை இல்லாம ஒரு பலி தான் செலுத்த வேண்டும். ஆனா இவங்க குறையோட ஊனமுள்ள பலி செலுத்தினால என்ன பண்ணாங்க, தேவனை அசட்டை பண்ணினார்கள் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்ததுனால அது பொல்லாப்பே இல்ல, நாங்க கரெக்டா தான் பலி செலுத்துறோம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்கன்னு சொல்லி யாரை பார்த்து சொல்றாரு? ஆசார்களை. இன்னைக்கு நமக்கு பலி செலுத்த அவசியம் இல்லை. இல்ல ஒரு ஆட்டுக்கடாவின் பலியோ இல்ல ஒரு மாடுடைய பலியோ இன்னைக்கு செலுத்த வேண்டியதில்லை. நம்ம சரீரங்க ஜீவ பலியா ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுவே புத்தி உள்ள ஆண்டு சொல்றாரு இன்னைக்கு இல்லையா. ஆனா அவங்க ஊனமானதை செலுத்தினாங்க, அசட்டை பண்ணினான்னு சொல்லி பார்க்க முடியும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவங்களை எச்சரிக்கிற போது, அதாவது அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமா இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். இவங்க பதில் சொல்றாங்க, நாங்க சரியாதான் பலி செலுத்தணும், ஊனம் இல்லாம செலுத்தணும், நான் எப்படி செலுத்தணும், எதுல தவறு செய்தோம்னு சொல்லி அவங்களும் கேள்வி கேட்கிறார். அப்ப நீங்கள் கண் ஊனமா அந்த பலியிடு கொண்டு வந்ததுனாலும் அது பொல்லாப்பல்ல, நீங்கள் கால் ஊனமாதை நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே, அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து. அப்ப நீ ஒருவேளை உன் அதிபதி செலுத்தாம ஏற்றுக்கொள்வானா? கண்டிப்பா இல்லையா. அப்போ எனக்கு நீ அந்த மகிமையை செலுத்துறீங்களா? எனக்கு அந்த கணத்தை செலுத்துறீங்களா? இல்லையே. அப்போ தேவனுக்கு மகிமையை செலுத்தாம
ஊனமற்றதை பலி செலுத்தல ஆண்டவர் அவங்களை பார்த்து கேட்கிற, நீங்க என்னை அசட்டை பண்ணினீர்கள். அப்ப தேவனை அசட்டை பண்ணின ஆசையில கூட இருந்தாங்க நீங்க பார்க்க முடியும். வாசிக்கலாம் ஏசாயா 5:23-24. பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ! இது நிமித்தம் அக்னி ஜுவாலை வைக்கோலை பட்சிப்பது போலவும் செத்தையானது நெருப்புக்கு இரையாகி எரிந்து போவது போலவும் அவர்கள் வேர் வாடி அவர்கள் துளிர் தூசியை போல் பறந்து போகும். அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே. ஆமேன். பாருங்க, அந்த ஜனங்கள் அசட்டை பண்ணினார்கள். ஆனா எதை அசட்டை பண்ணாங்களா? தேவனுடைய பரிசுத்தருடைய வசனத்தை. அப்ப தேவனுடைய வார்த்தையை அவங்க அசட்டை பண்ணினார்கள் சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாக புரட்டுகளே உங்களுக்கு ஐயோ! எதனால? இது நிமித்தம் அக்னி ஜுவாலை வைக்கோலை பற்றிப்பது போலவும் செத்ததையான நெருப்புக்கு இரையாகி எரிந்து போவது போலவும் அவர்கள் வேர்வாடி அவர்கள் துளிர் தூசியை போலும் பறந்து போகும். அவர்கள் சேனைகளுடைய கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து அவங்க என்ன பண்ணாங்க? தேவனுடைய வார்த்தையை வெறுத்தாங்க, வேதத்தையே வெறுத்தாங்க, அசட்டை பண்ணினார்கள். அவர் சேனைகளுடைய கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்கள். அப்ப தேவனை அவங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல அவங்க கண்ணார அற்புதம் கண்டாங்க. 613 கற்பனை கொடுக்கப்பட்டிருந்தது. ஏன்னா பாவம் இருந்தனாலதான் மோசே மூலமாக அந்த 613 கற்பனை கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட அதை கடைப்பிடிக்கவே இல்லை. அவங்க அசட்டை பண்ணினார்கள். தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணினார்கள் சொல்லி வசனம் எச்சரிக்குது. வாசிக்கலாம் எபிரேயர் 6:4-6 வாசிக்கலாம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஆமென். பாருங்க, ஒரு மனுஷன் தேவன் அறிந்த பிறகு வசனத்தை அறிந்து பரிசுத்தாவை ருசி பார்த்து இதெல்லாம் அறிஞ்ச போது கூட அவன் பின் வாங்கி போனானா? பாருங்க, வசனம் சொல்லுது, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம இவ ருசி பார்த்தும் பரிசுத்தாவை பெற்றும் கூட தேவனுடைய நல்வார்த்தையும் இனி வரும் உலகத்தையும் பலன்களையும் ருசி பார்த்தும் கூட அவன் மறுதலித்து போனானா? அவன் அசட்டை பண்ணினாக்கா என்ன நடக்குமா? தேவனுடைய குமாரன் என்ன பண்றான்? தாங்களே மறுபடியும் என்ன பண்றாங்க? சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால். அப்போ இயேசு கிறிஸ்துவ ஒருத்தன் அவமானப்படுத்த முடியுமா? எப்படி? மறுதலித்தாக்கா. வசனம் சொல்லுது, மறுதலித்து போனவர்கள் என்ன பண்ணுவாங்க? தேவனுடைய குமாரை தாங்களே மறுபடியும் என்ன பண்றாங்க? சிலுவையில் அறைந்து அவரை அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதா இருக்குது. எந்த விஷயத்துல? தேவனை அறிந்து பரிசை பெற்று அவரை மறுதலித்தா என்ன நடக்குமா? தாங்களே என்ன பண்றாங்க? சிலுவையில அவரை அறைந்து அவரை அவமானப்படுத்துற மாதிரிதான் அர்த்தமா. அப்படி செஞ்சாக்கா மனம் திரும்பும்படி மறுபடியும் மனம் திரும்புவது ஒரு கஷ்டமான விஷயம். மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர் மறுபடியும் புதுப்பிக்கப்படுறது கூடாத காரியம். அதனால இந்த விஷயத்த கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஆண்டவர் காட்டுறாரு. அடுத்தது வாசிக்கலாம். இந்த இஸ்ரேல் மக்கள் ஒரு விஷயத்துல முக்கியமா அவங்க அசட்டை பண்ணினாங்க. அவங்க கண்ணார அற்புதம் காண்றாங்க. பாருங்க, 450 வருஷம் எகிப்து அடிமைத்தல் இருக்கிறாங்க. அந்த அடிமைத்தல் இருந்த கூட அவள் கூக்குரல கேட்டு ஆண்டவர் மனதுருகி அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை பண்ணி அழைச்சு வரும்போது கூட பாதி தூரம் வந்த பிறகு அவங்க மனசு என்ன பண்ணிச்சு? மறுபடியும் பழசுகே திரும்புது. அதனால ஒரு விஷயத்துல அவங்க அசட்டை பண்ணினாங்க. எப்படி? வாசிக்கலாம். என்னாகும் 11:20 வாசிக்கலாம். 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள், அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டு போகும் மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல் என்றார். பாருங்க, அவங்க தேவனுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செஞ்சாங்க, முறுமுறுப்பு. அந்த முறுமுறுப்புனா என்ன பண்ணாங்க? நாங்கள் எகிப்தில் இருந்திருந்தா அங்க வெள்ளரிக்காய் சாப்பிட்டிருப்போம், அழகான காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிட்டோம். ஆனா இங்க எங்களுக்கு புசிக்க கொடுக்க அத மன்னாவை தவிர வேற ஒண்ணுமே இல்லையே. எங்களுக்கு வெறும் மன்னாவே சாப்பிட்டு சலிச்சு போச்சு. எங்களுக்கு நான்வெஜ் கொடுக்க ஒருத்தரும் இல்லையே அப்படின்னு சொல்லி அழுதார்களாம். இதுதான் தேவனுக்கு முன்பாக செய்த ஒரு பெரிய தவறாக இருந்தது. செஞ்சதுனால அவங்க முறுமுறுத்தாங்க.
மோசேக்கு விரோதமாக எழும்பி முறுமுறுத்தாங்க. இங்க வந்து அசைவத்தை சாப்பிட எங்க தர யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு முறுமுறுப்பு அழுதார்கள். ஆனா தேவன் வந்து பார்த்தாரு இந்த முறுமுறுப்ப. அவங்க முறுமுறுச்சாங்க, கேட்டாங்க, அழுதாங்க. அதான் ஆண்டவர் கொடுத்தாரு. ஆண்டவர் வந்து கொடுத்துட்டு பிறகு தண்டனை கொண்டு வந்தார். பாருங்க, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். அவங்க முறுமுறுத்தினால ஆண்டவர் சொல்லி கொடுத்துறாரு. 1 மாசம் நீ நல்லா சாப்பிடுங்க சொல்லி கொடுத்தாரு. அது உங்கள் மூக்கு, அதாவது மூக்காலே புறப்பட்டு தெவிட்டு மட்டும் புசிப்பீர்கள். சலிச்சு போட உங்களுக்கு அந்த அளவுக்கு நீ 1 மாசம் புசிக்க போறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்குறாரு. ஏன்னா ஆண்டவர் விரும்பாத காரியத்தை அவங்க வேணும்னு சொல்லி விரும்பி அழுதி கேட்டாங்க. ஆண்டவர் கொடுக்குறாரு. திரும்ப என்ன நடக்குது? உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணினீர்கள் கொடுத்து சொல்றாரு ஆண்டவர். எச்சரித்து என்ன பண்ணாங்களா அவங்க? உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தரை நீங்க அசட்டை பண்ணினீங்க. பண்ணி நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழிதீர்கள். நாங்க அங்க இருந்தா நல்லா இருந்திருக்குமே, நான் ஏன் அங்கிருந்து விட்டு இங்க வந்தோம், காணாது இங்க சாகவா வந்தோம் அப்படின்ற ஒரு முறுமுறுப்பு அவங்க வாயில் வந்தது. அதனால அவங்க முறுமுறுப்புனால தேவன் அசட்டை பண்ணினார்கள். ஆண்டவர் கொடுக்குறாரு. கொடுத்து அவங்க சாப்பிடுறாங்க. காடைகளை கொடுக்குறாரு. சாப்பிட்ட பிறகு அவங்க வந்து சங்கரிக்கப்பட்டாருன்னு சொல்லி பார்க்க முடியும். அதனாலதான் நம்முடைய வாயிலிருந்து ஒரு போரும் முறுமுறுப்பு வரக்கூடாது. குறைச்சல்களை எண்ணி நாங்க வெறும் வந்து வெஜிடேரியன் மட்டுமே சாப்பிடணுமா, எனக்கு நான்வெஜ் கிடையாதா அப்படின்னு சொல்லி வருத்தம் ஒருவருக்கும் வரக்கூடாது. ஏன்னா தேவன் படைத்தது எல்லாமே நல்லதுதான் இல்லைங்களா? நமக்கு வந்து 3 வேளையும் போஷிக்கிற தேவன். அதனால ஒரு போரும் சாப்பாடு விஷயத்துல நம்ம ஒரு போரும் முறுக்க கூடாது. ஏன்னா அந்த ஜனங்கள் முறுமுறுத்தினாலதான் அவங்க வந்து வனாந்தரத்தை விழுந்து போனார்கள். அதான் ஆண்டவர் சொல்றாங்க, எதுல அசட்டை பண்ணினார்களா? நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்கள். நான் அங்க இருந்தா நல்லா இருந்திருக்குமே, அங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோமே, இங்க வந்து வெறும் மண்ணா மட்டுமே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க முறுமுறுப்பு வந்ததுனால விழுந்து போனார்கள், தேவனை அசட்டை பண்ணினார்கள் சொல்லி இருக்குது. அதே போல மக்கள் மாத்திரமல்ல, ராஜாவும் கூட தேவனை அசட்டை பண்ணினாலாம். எப்படி வாசிக்கலாம்? 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 7-10. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்வது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியது தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய ஊரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய ஊரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். ஆமீன். தாவீது 2 விதமான பாவம் செய்யறான். ஆரம்பத்துல தேவனுக்கு பிரியமா நடந்த அந்த ராஜா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு சாமுவேல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜா தான் தாவீது. சவுலை தள்ளி தாவீத ராஜாவை ஆண்டவர் ஏற்படுத்துறார். ஆனா போக 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 ஒரு காலகட்ட வரும்போது தாவீது தேவன் கூட பெரிய பாவம் செய்யறான். ஒண்ணு விபச்சாரம், இன்னொன்னு அதை மறைக்கிறதுக்கு கொலை. ஏன்னா உரியாவின் மனைவிய எடுத்துக்கொண்டதுனால என்ன பண்றான்? பிறகு அதை மறைக்கிறதுக்கு கொலையும் செய்யறான். அதனால தேவன் பொல்லாப்பா இருந்தது. அப்போ இது கர்த்தருக்கு வந்து தெரியாதா? கண்டிப்பா தெரியும். அவன் யாருமே அறியல, பார்க்க மாட்டான்னு சொல்லி அதை மறைக்கிறதுக்கு கொலையும் செய்யறான். ஆனா தேவன் அதை கண்டார். அதை கண்டதுனால தேவன் வந்து முதல்ல அவனுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாரு ஆண்டவர். அதனால்தான் தீர்க்கதரிசி மூலம் எச்சரிக்கப்படும் போது அந்த நாத்தான் வந்து ஒரு கதையாக சொல்லுகிறான். ஒரு ஆட்டுக்குட்டி என்று சொல்லி ஒரு கதையை சொல்லி புரிய வைக்க முடியாது சொல்லி கடைசியில சொல்றான் நாத்தான், நீயே அந்த மனுஷன். அப்போ அந்த ஊமையை சொல்லிட்டு அவன் நாத்தான் சொல்லும் போது தாவீதுக்கு ஒரு கோபம் வருது. அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டாகி நாத்தானை பார்த்து, அந்த காரியத்தை செய்த மனுஷனை மரணத்துக்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். யார் அந்த மனுஷன்? அப்படிப்பட்ட பாவம் செஞ்சவன் அப்படின்னு சொல்லும் போது நாத்தான் சொல்றான், தீர்க்கதரிசி, நீதான் அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனை கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் நானுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டோடைய ஸ்திரீகளையும் உனக்கு மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். அது போதாது இருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். ஆனா நீ என்ன செஞ்சுட்ட? கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து வந்த, அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்கிறார் கேள்வி. அப்போ தாவீது என்ன அசட்டை பண்ணா? தேவனுடைய வார்த்தை அறிந்ததும் கூட அவன் அசட்டை பண்ணினான்.
அதாவது நாதன் எச்சரிக்கிறான். இவ்வளவு பெரிய பெரிய ஆசீர்வாதம் கொடுத்திருந்தாரு. அப்படி எல்லாம் இருந்தும் கூட நீ என்ன பண்ண? பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து வார்த்தையை நீ என்ன பண்ண? அசட்டை பண்ணினது என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டு கேட்கிறார். அப்போ தாவீது தேவனுடைய வார்த்தை அறிந்ததும் கூட அசட்டை பண்ணினான். இப்போது நீ என்னை அசட்டை பண்ணி எத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக் கொண்டபடியால் பட்டயம் என்றென்றைக்கு உன் வீட்டிலே விலகாதிருக்கும். இந்த காரியத்தை நீ செய்தனால தேவனை அசட்டை பண்ணி தேவனுடைய வார்த்தை மீறி நடந்த அவரையும் அசட்டை பண்ணிட்டாய். அதனால உனக்கு ஒரு பெரிய தண்டனை சொல்லி நாத்தன் மூலமாக சொல்லப்படுகிற காரியம் என்னன்னா, பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டிலே தங்கி இருக்கும், விலகாது இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. சொன்னபடியே அவன் வீட்டுல எல்லா காரியமும் நடக்குது. தாவீது வந்து மனம் திரும்பத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மாசம் வந்து தாமதிக்கிறான். உடனே மனம் திரும்ப சொல்றான். ஆனா மனம் திரும்ப கிரியை காண்பிக்கல. அதனால அந்த வீட்டிலேயே ஆனா சொன்னபடியே நீ மறைமுகா செஞ்சத உங்க பிள்ளைகள் வெறியரங்கமா செய்யும் சொன்னது போலவே நடக்குது. அதே போல அப்சலோம் தாவீதை கொலை செய்யும்படி தேடுகிறான். அப்சலோமும் வந்து சாகுறான், ஈட்டியால கொல்லப்படுகிறான். அதே போல பிள்ளைகளும் வந்து அதே விபச்சாரத்தை செய்யறாங்க வெளியரங்கமா. இதெல்லாம் நடக்க நடக்க தாவீது உடைக்கப்படுகிறான், நெருக்கத்தில் செல்கிறான். நெருக்கத்திலிருந்து கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திருகுறான் இல்லைங்களா? அப்போ ஒரு தேவனை அசட்டை பண்ணுகிற காரியம் எதனால? வசனத்தை அறிந்தது கூட அசட்டை பண்ண முடியுமா? தாவீது செய்தான். அதனாலதான் ஆண்டவர் அந்த வீட்டுக்கு என்ன சொல்றாரு? பட்டயம் என்றும் வீட்டிலே விலகாது இருக்கும் சொல்லி ஆண்டவர் சொன்னது போல நடக்குது. வாசிக்கலாம், நீதிமொழிகள் 19:16 வாசிக்கலாம். கட்டளையை காத்து கொள்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான், தன் வழிகளை அவமதிக்கிறவன் சாவான். ஆமென். ஆமேன். கட்டளையை காத்து கொள்ளுகிறவன் எப்படிப்பட்டவன்? தன் ஆத்துமாவை காக்கிறானா. அப்ப நம்முடைய ஆத்துமா தான் காக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து வரும்போது நம்முடைய ஆத்துமா, நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் கரைத்தறையற்றலாக இருக்க வேண்டும். அதனால் நம்முடைய ஆத்மா காக்கப்பட வேண்டும். ஆனா கட்டளை காத்து கொண்டால் அவன் என்ன பண்றான்? தன் ஆத்மை காக்கிறான். ஆனா தன் வழிகளை அவமதிக்கிறவன், வழியை அவமதிச்சானாக்கா, புறக்கணிச்சானா, அதே போல மறுதச்சானாக்கா அவன் என்ன பண்ணான்? சாவான்னு சொல்லி இருக்குது. ஆனா அதே போல துன்மார்க்கன் தன் இடத்துல வந்து தேவனை மறுதளிக்க முடியும். வாசிக்கலாம், சங்கீதம் 10:13 வாசிக்கலாம். துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்வானேன். ஆமென். ஆமேன். பாருங்க, துன்மார்க்கன் தேவனை என்ன பண்றான்? அசட்டை பண்ணுகிறான். ஏன்னா துன்மார்க்கோட இடத்துல வசனம் தங்காது இல்லையா? அவன் வசனத்தை செவி கொடுக்க மாட்டான். அவன் தேவனை அசட்டை பண்றதுனால நீ கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் என்ன பண்ணான்? சொல்லிக் கொள்வான். என்னை கேட்கறது யாரு? என்னை விசாரிக்கிறது யாரு? அப்படின்ற அவன் துன்மார்க்க இருதல் நிறைந்திருக்கிற காரியமா இருக்குது. அப்ப துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ற காரியம் என்ன? நீர் கேட்டு விசாரிப்பதில்லை. தேவன் ஒருத்தர் இருக்கிறாரா, அவர் விசாரிப்பாரா, கேட்பாரா அப்படின்னு சொல்லி தன் இடத்துல வந்து சொல்லி கொடுக்கறதான் துன்மார்க்கன். ஏன்னா அவனுடைய வழிகள் எல்லாமே கர்த்தருக்கு பிரியம் இல்லாம இருக்கும். அவன் தன் வழிகள் நடக்கிறவனா இருப்பான். ஆனா கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறவன் எப்படி இருப்பான்? தன் வழிகள் எப்படி இருக்கும்? கர்த்தருக்கு பிரியமா இருக்கும்னு சொல்லி பாக்குறோம் இல்லையா? அதான் நீதிமொழிகள் 16:7 வாசிக்கும் போது, அதாவது ஒருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவருடைய சத்துருக்களும் என்ன பண்ணுவாங்க? அவனோட சமாதானமாக இருக்கும்படி செய்வார் ஆண்டவர். அப்போ நம்முடைய வழிகள் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் சத்துரு கூட என்ன பண்ணுமா? சமாதானமா இருப்பான். வாசிக்கலாம், சங்கீதம் 106, 24, 25. அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். ஆமீன். பாருங்க, அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவருடைய வார்த்தையை விசுவாசியாம, அவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காம போயிட்டாங்க. அந்த ஜனங்க சொந்த ஜனங்களே செய்தாங்க. இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். எந்த தேசம்? கானான் தேசம். அவங்க மறுதச்சாங்க. ஆனா தேவன் வாக்குத்தத்தம் பண்ணார் கானான் தேசத்தை. ஆனா அதை வந்து என்ன பண்ணாங்க? மறுதச்சாரு, அசட்டை பண்ணினாருன்னு சொல்லி இருக்குது. அப்ப கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம தங்கள் கூடாரங்களே முறுமுறுத்தார்கள். முறுமுறுப்ப செஞ்சாங்க, அவருடைய வார்த்தையை அசட்டையும் பண்ணினாங்க. அப்ப தேவன் வாக்குத்தத்தம் பண்ணபடியே அந்த தேசத்தை என்ன பண்ணாங்க? ஆண்டவர் சொன்னாரு, அந்த அடையும்படி, சுதந்திரிக்கும்படி ஆண்டவர் கொடுத்தாரு வாக்குத்தத்தம் பண்ணி. அதான் ஜனங்க என்ன பண்ணாங்க? அதை அசட்டை பண்ணினார்கள் சொல்லி இருக்குது. ஆனா தேவன் வந்து ஆபிரகாமுக்கு வந்து வாக்குத்தத்தம் பண்ணார். எந்த தேசம்? கானான் தேசம். அதை வாசிக்கலாம், ஆதியாகமம் 13:12-17. ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற
இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததி என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியையும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். ஆமென். ஆமென். பாருங்க, ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். ஏன்னா ஆண்டவரும் வாக்குத்தத்தம் பண்ணதே அந்த கானான் தேசம் தான். இன்னைக்கு நீங்க பாக்குற அந்த இஸ்ரேல் தேசம் தான் கானான் தேசம். ஆனா அது யாருமே பாத்தீங்கன்னா முழு தேசமா இது தன்னுடைய ஜனத்தின் கையிலே இல்லை. இது இன்னைக்கு வேற வேற ஜனங்களா சேர்ந்து பிடித்து பாதி தான் பிடிச்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு வெஸ்ட் பேங்க் ஒரு பக்கம், இன்னைக்கு அதாவது யூதேயா சமாரியான்னு சொல்லப்படுகிற அந்த வெஸ்ட் பேங்க், ஈஸ்ட் ஜெருசலம், இதெல்லாம் ஒவ்வொரு கையில இருக்குது. அதே போல ஒரு பகுதி பாத்தீங்கன்னாக்கா ஜோர்தான் கையில இருக்குது, இன்னொரு பகுதி பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு தேசம் கையில இருக்குது. இப்படிதான் இருக்குது. ஆனா முழுவதுமாக இஸ்ரேல் தேசத்தை சுதந்திரம் பண்ணவே இல்லை. ஆனா ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணதே அந்த கானான் தேசம், அதான் இஸ்ரேல் தேசம். அப்ப ஆபிரகாம் எங்க இருக்கிறான்? ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணபடி கானான் தேசம் குடியிருந்தான். ஆனா லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியுள்ள பட்டணத்திலே வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். ஆனா பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கு இருக்கும்படி கொடுத்து அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் ஆண்டவர் தான் செய்யறாரு. யாருக்கு? ஆபிரகாமுக்கு செய்யறாரு. அப்ப உன் சந்ததியை பூமியில தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். எண்ண முடியாத அளவுக்கு கடல் மண்ணை போல நட்சத்திரங்கள் போலதான் உன் சந்ததி இருக்குன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தாரு. அதே போலதான் நிறைவேறுது. பாருங்க, நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் செய்தது யாரு? ஆண்டவர் தான் வாக்குத்தத்தம் பண்றாரு. எந்த தேசம்? கானான் தேசம் தான் வாக்குத்தத்தம் பண்றாரு. ஆனா அந்த ஜனங்கள் பாத்தீங்கன்னாக்கா அதை மறுதளிக்கிறாங்க ஆண்டவர். ஆனா ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணதே அந்த கானான் தேசம். ஆனா இந்த ஜனங்களோ அதை மறுதளிக்கிறாங்க. ஆனா அவங்க மறுதளிச்சதுனாலதான் அது சுதந்திரம் பண்ண முடியாம போயிடுச்சு அன்னைக்கு. ஆனா இயேசு கிறிஸ்துவின் வருகை பின்பு அதே தேசத்தை வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி அந்த தேசம் சுதந்திரம் பெறும். அப்ப இஸ்ரேல் தேசம் ஒரு முழு தேசமா மாறப்போகிறது இயேசுவின் வருகை பின்புதான். இந்த பூமி எங்கும் கர்த்தரை அறிகிற அறிவு நிறைந்திருக்கும் சொல்லப்பட்ட போலவே இஸ்ரேல் தேசம் ஒரு முழு தேசமா மாறப்போகுது. இன்னைக்கு 1948 பாத்தீங்கன்னாக்கா எதெல்லாம் பிடித்து இருந்தாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சு நீங்க இஸ்ரேல் தேசம் கொஞ்சம் பெரிய தேசமா மாறி இருக்குது இல்லையா? ஆனா கம்ப்ளீட்டா ஒரு பெரிய தேசமா மாறப்போகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா இயேசுவின் வருகை பின்புதான். வாசிக்கலாம். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னாக்கா, ஒரு மனுஷன் மாம்சம் நடக்கும்போது, அதே போல மாம்சத்தில் சிந்திக்கும் போதோ இல்ல மாம்சக்கார செய்து நடக்கும் போது கூட அவன் தேவனை மறுதளிக்க முடியும். வாசிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9-10. கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்திற்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள். பாருங்க, கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை, யாரையா? தேவபக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அவர் அறிந்திருக்கிறார். அதே போல அக்கிரமக்காரரை ஆக்கணை உள்ளவர்களாய் நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கார். இந்த ரெண்டுமே ஆண்டவர் வைத்திருக்கிறாரா? யாரு? தேவபக்தியாய் நடக்கிற மனுஷர்கள், கர்த்தருக்கு பிரியமா வசனம் பண்ணி நடக்கிறவங்கள சோதனையை தப்பித்து, இந்த பூமியில வரப்போற சோதனை காலத்தில் அவளை தப்பித்து காக்கவும் அவர் வல்லவராக ரட்சிக்கவும். ஆனா அக்கிரமக்காரர் அதே போல ஆக்கணிக்குள்ளவர்களாகவும் நியாய தீர்ப்பவும் அவர் நாளுக்கு அவர்களை வைத்திருக்கிறார், அறிந்திருக்கிறாராம். ஆனா விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்துக்கு கேட்டபடி நடந்து, ஸ்பெஷலா சொல்றாரு ஆண்டவர், யாரையா? மாம்ச இச்சையோடு நடக்கிறவர்கள் மாம்சத்துக்கு கேட்டபடி நடந்து கர்த்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வாராம். யார அசட்டை பண்றாங்களாம்? கர்த்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள என்ன பண்ணுவாரு? அவங்க துணிகரக்காரர், அகங்காரர், மகத்துவங்களை தூஷிக்கிறவர்கள். அதனால இப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாரா? அதாவது அக்கிரமக்காரர் ஆக்கணிக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கும் வைக்கவும் அவர் அறிந்துகிறார். யாரையாம்? அதாவது அசுத்த இச்சையோடு மாம்சப்படி ஏற்றபடி நடக்கிறவர்கள அவள் கத்துவத்தை அசட்டை பண்றதுனால அப்படி செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆனா தேவ பக்தியா நடந்தா அவங்களை ரட்சிக்கவும் அவர் நியமித்து இருக்கிறார். சோதனையின் தப்பிச்சு ரட்சிக்கப்படவும் அவங்க நியமிச்சு வச்சிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னாக்கா, அதாவது ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் இல்லையா? ஒன்னு ஏசா, இன்னொருத்தன் யாக்கோபு. ஆனா இந்த ஏசா ஒரு பெரிய தப்பு செய்யறான். அதனால
தன் சேஷ்ட புத்திரத்தை இழக்கிறான். அது முக்கியமா எதனாலன்னு பார்க்கலாம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். பாருங்க, அதாவது ஒருவேளை கூழுக்காக அந்த கூழ் காசும் போது அது ரொம்ப சுவையா இருந்தது. அதை மணக்கும்படி அந்த வாசனை அறிந்து அது ரொம்ப ருசி உள்ளதா இருக்குன்னு அறிந்து அந்த இச்சை அவன் இழுத்ததுனால அவன் ஒரு பெரிய தப்பு செய்யறான் பாருங்க. அப்போது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றுக்கூலியும் கொடுத்தான். அது கொடுத்த போது அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். எதை அசட்டை பண்ணினா? இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணிவிட்டான். அதை அற்பமா எண்ணி அசட்டை பண்ணிட்டானா. இது சேஷ்ட புத்திர பாகத்தை. அதனாலதான் அந்த ஆசீர்வாதம் யாருக்கு வந்தது? யாக்கோபு வந்தது. அப்ப யாக்கோபு ஏசாவை ஆளுவன் சொல்லுது நிறைவேறுது இல்லைங்களா? ஆனா ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் தேர்ந்தெடுத்த சந்ததியே யாக்கோபு தான், ஏசா கிடையாது. அது போலவே நடக்குது பாருங்க சம்பவம். அதே போல அவன் புசித்து குடித்து என்ன பண்றான்? போயிடறான். அது அற்பமா எண்ணிட்டு போயிடறான். அதனாலதான் ஆண்டவர் புதிய ஏற்பாடுல அதை குறித்து எச்சரிக்கிறார். வாசிக்கலாம், எபிரேயர் 12:16. ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். ஆமென். பழைய ஏற்பாட்டு காலத்துல நடந்த அந்த சம்பவத்துக்காடிதான் இங்க எபிரேயர்ல ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு என்ன பண்ணுமா? எச்சரிக்கை இருங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். ஏன்னா அவன் செய்தான், அது போல செய்யக்கூடாதான் இங்க எழுதி காட்டுறாரு ஆண்டவர். ஏன்னா அவன் என்ன செய்யறான்? ஒருவேளை சாப்பாட்டுக்காக அந்த கூழுக்காக ரொம்ப ருசியா இருக்குது, ரொம்ப மனமணக்குது, அது இச்சையினால அவன் விழுந்து போறான். தன் சேஷ்ட புத்திரத்தை விற்று போடுகிறான். ஒருவேளை போஜத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு நம்ம எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கை இருக்க வேணும்னு சொல்லிட்டா ஆண்டவர் இங்க புத்தி சொல்றாரு. ஏன்னா அவன் அசட்டை பண்ணினான். தன் சேஷ்ட புத்தகத்தை அற்பமா எண்ணி அவன் அசட்டை பண்ணினால இழந்து போனான். அதனால யாக்கோபுக்கு அந்த ஆசீர்வாதம் வந்தது. இன்னைக்கு நாம எல்லாரும் அந்த சந்ததி தான் வந்தது இருக்கோம் இல்லைங்களா? இன்னைக்கு ஆபிரகாம் சந்ததி எதனால சொல்றோம்? நம்ம வசனப்படி நடந்தாதான் நம்ம ஆபிரகாம் பிள்ளைகளா இருக்க முடியும். இன்னைக்கு வாசிக்கலாம், நீதிமொழிகள் 13:13 வாசிக்கலாம். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். ஆமென். திருவசனத்தை அவமதிக்கிறவன், அசட்டை பண்ணுகிறவன் நாசம் அடைவானா. ஆனா கற்பனைக்கு பயப்படுகிறவனோ என்ன பண்ணுவான்? பலன் அடைவான், தேவ பலன் அடைவான். யாருக்கு தேவ பலன் உண்டு? கற்பனைக்கு பயப்படுகிறான். அப்ப தேவ வசனத்துக்கு பயப்பட, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் சொல்லி வசனம் சொல்லுது இல்லையா? அப்ப தேவ பயம் இருந்தால் நமக்கு என்ன இருக்கும்? தேவ பலனும் உண்டு. வாசிக்கலாம், நீதிமொழிகள் 14:21 வாசிக்கலாம். பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான். அதே போல பிறனை அவமதிக்கிறவன், அசட்டை பண்ணுகிறவன் எப்படிப்பட்டவன்? பாவம் செய்கிறான். அதுவே பாவமா இருக்குது. பிறன் என்பது யாரு? நேபர் இல்லைங்களா? அப்போ பிறனை நேசிக்கணும்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. ஏசப்பா புதிய ஏற்பாட்டுல பிறனை நேசிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. அப்ப பிறனை அவமதிச்சா என்ன நடக்குமா? பாவம் செய்யறான். ஆனா தரித்திரனுக்கு இறங்குறவனும் பாக்கியம் அடைவான். அப்ப பிறனை அவமதிக்கிறவன்னாக்கா, பிறனை அசட்டை பண்ணாக்கா அவன் பாவம் செய்கிறான். பிறனை நேசிக்கணும்னு சொல்றாரு, ஆனா அவமதிக்கன்னு பாவம் செய்யறானா. ஆனா தரித்திரனுக்கு இறங்குறவன் எப்படிப்பட்டவன்? அவன் பாக்கியவனா இருப்பான் அல்ல சொல்றாரு. வாசிக்கலாம், யோவான் 1:11-12 வாசிக்கலாம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். பாருங்க, இயேசு கிறிஸ்து முதல்ல பரத்திலிருந்து இறங்கி இயேசுன்ற பெயர்ல தேவன் மாம்சம் வெளிப்பட்டார். யாருக்காக வந்தார்? காணாமல் போன இஸ்ரேல் மக்களுக்காக தான் வந்தார். அவர் முதல்ல அவர் தமக்கு சொந்தமானதுனாலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ என்ன பண்ணிட்டாங்க? அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படின்னா ஏற்றுக்கொள்ளாம அவரை மறுச்சார்கள், அவரை அசட்டை பண்ணினார்கள். சொந்த ஜனத்துக்காக தான் ஏசப்பா வந்தார். ஆனா அவர்களோ அவரை அசட்டை பண்ணினார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆனாலும் கூட அவர் நாமத்தின் விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் எப்படி பாக்கியா இருக்குதா? அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இன்னைக்கு நமக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்குது இல்லையா? அப்ப அவர்களுக்காக தான் அவர் வந்தார் ஏசப்பா. ஆனா அவர்களே ஏற்றுக்கொள்ள மனதெல்லாம் போயிடுச்சு. அவரே சிலுவையில அரைஞ்சிட்டாங்க. யாரும் சொந்த மக்களே தான் இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு நம்ம தூரமா இருந்த நமக்கு
அவர் பிள்ளைகளாகும்படி நமக்கு இன்னைக்கு பாக்கியம் கிடைத்திருக்குது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர் யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை இன்னைக்கு, இல்லையா? அப்ப யாரெல்லாம் இயேசு நாமத்தின் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்கிறார். எது? அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார் ஆண்டவர் இன்னைக்கு. இப்ப நமக்கு அந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறாரா? ஆம். இன்னைக்கு நமக்கு தூரமா இருந்த நமக்கு இன்னைக்கு அந்த பாக்கியம் கொடுத்திருக்காரு. அவர் பிள்ளைகள் என்று சொல்லி கொடுக்கிறார். அந்த பாக்கியம் கிடைத்திருக்குது இல்லைங்களா? ஏன்னா அவர்கள் அசட்டை பண்ணினார்கள், நமக்கும் அந்த கிருபை கிடைத்திருக்குன்னு சொல்லி பாக்குறோம். வாசிக்கலாம், ஏசாயா 53:3 வாசிக்கலாம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். பாருங்க, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும். இயேசு கிறிஸ்து அவரு சிலுவையில் அறையப்படும் போது அந்த மக்கள் எப்படி என்ன பண்ணாங்க? அவர் அசட்டை பண்ணி தான் அவர் மழிச்சு அவர் சிலுவையில் அறைந்தார்கள். அசட்டை பண்ணப்பட்டவராக இருந்தார். அவர் ஏற்றுக்கொள்ள மனதில்லாம இருந்தார். ஏன்னா அவர் தேவன் என்று சொல்லுறதுனாலதான் அவர் சிலுவையிலே அறைஞ்சாங்க. அவங்க சொல்றாங்க, நீ தேவனுக்கு சமமாய் இருப்பதுனாலதான் உன்னை சிலுவை அறையிறான்னு சொல்லிதான் அவங்க அறைஞ்சாங்க இல்லையா? ஏன்னா அவர் அசட்டை பண்ணினாங்க. யார்? சொந்த மக்களை. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரா இருந்தார் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில. அவர் சிலுவையில் அறைந்தார்கள், அவரை ரத்தம் சிந்தினார், அவர் அவமானப்படுத்தினாங்க. அதே போல அவர் வாரினால் அடித்தார்கள், அவரை மலிச்சாருங்க. யாரும் சொந்த ஜனம்தான். மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரு, சொந்த ஜனத்துக்காக வந்தாரு. ஆனால் அவர்களோ அசட்டை பண்ணி அவரை அவமானப்படுத்தி அவரை சிலுவையில் அறைந்து அவர் வாரினால் அடித்தார்கள், அவர் எண்ணாம போயிட்டாங்க. ஆனாலும் தன் ஜீவனை கொடுத்து அவர் எல்லோருடைய வாழ்வுக்காக அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார், பரலோகத்து ஏறி போனார், மறுபடியும் அப்படியே வருவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துக்கிறது போலவே அவர் வரப்போற நாட்கள் தான் இந்த சமயமா இருக்குது. கடிச்ச வாசத்தை முடிக்கலாம். யோபு 5:17 வாசிக்கலாம். இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகியால் சர்வ வல்லவருடைய சுற்றி அற்பமாக எண்ணாதிரும். ஆமென். ஆமென். இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் இல்லைங்களா? அப்ப யார தண்டிப்பாரு? எல்லாரையுமே தண்டிக்கிறாரா? சிச்சிக்கிறது சில பேர் புரியுதுல. சில நேரங்களை ஆண்டவர் சில பேரை சிச்சிக்கிறாரு. எதுக்காக? மனம் திரும்ப சொல்லிதான் சிச்சிக்கிறார் ஆண்டவர். யாரு? அவர் தம்மை நேசிக்கிறவரை சிச்சிக்கிறாரு இல்லையா? யார் மேலாம் ஆண்டவர் அன்பு வச்சிருக்கிறாரோ அவங்கள சிச்சிப்பாரு. அவர் கடிந்து கொண்டு சிச்சிப்பாரு. யார சிச்சிப்பாரு? தன் சொந்த பிள்ளைதான் சிச்சிப்பாரு இல்லையா? அப்ப தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன்னா அவன் மனம் திரும்புவான். அதனாலதான் ஆண்டவர் தண்டிக்கிறார் அவனை. தம்முடைய பிள்ளைகளை தான் தண்டிக்கிறார். எல்லாரையும் தண்டிக்கிறது இல்லையா ஆண்டவர்? அப்ப தேவன் தண்டிக்கிற மனுஷன் தப்பு செய்யறதும் தண்டிக்கிறாரு, அவன் தான் பாக்கியவான். ஆகையால் சர்வ வல்லவருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதிரும். அப்ப ஆண்டவர் தண்டிக்கும் போது, கண்டிக்கும் போது அந்த சிச்சையை நம்ம எப்படி பண்ணக்கூடாதா? அற்பமாக எண்ணக்கூடாது. சர்வ வல்லவருடைய சிச்சையை அற்பமாக எண்ணக்கூடாது. அவரை அசட்டை பண்ணக்கூடாது. அப்போ நம்மளை தேவன் தண்டிக்கும் போது நம்ம அசட்டை பண்ணக்கூடாது அவரை. ஏன்னாப்பா ஆண்டவருக்காக நான் நல்லா நடந்தேனே, நான் ஒழுங்கதான் நடந்தேன், ஆனா ஆண்டவரே என்னை தண்டிச்சுட்டாரே அப்படின்னு சொல்லி அவர் அசட்டை பண்ணக்கூடாது. அதை பாக்கியமா கருத வேண்டும். ஏன்னா அவர் தம்மை நேசிக்கிறதா ஆண்டவர் தண்டிக்கிறாரு இல்லையா? அப்ப நம்மள ஒருபோதும் அசட்டை பண்ணாம, பரவாயில்ல ஆண்டவர் நான் தப்பு செய்தனாலதான் என்ன தண்டிக்கிறாரு இல்லையா? அதனால மனம் திரும்புக்கு ஏதுவா நம்ம என்ன பண்ணோம்? தேவனுக்கேற்ற துக்கம் அடைஞ்சு நம்ம மனம் திரும்பினால் நாளைக்கு அந்த ரட்சிப்பு அடைவோம். ஆமென். கர்த்தர் தேவனை நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. அப்ப எப்படி அசட்டை பண்ணலாம்? ஒரு மனுஷன் தேவனை அசட்டை பண்ண முடியுமா? பண்ணினா என்ன நடக்கும்? அவன் தேவராஜ பிரவேசிக்க முடியுமா முடியாது என்று நீங்க எல்லாமே ஆராய்ஞ்சு பார்த்தோம் இல்லையா? அப்ப நம்ம இயேசு கிறிஸ்து அறிந்த பிள்ளைகளா நம்ம ஒருபோதும் அவரை மறுதளிக்காம கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்து பிள்ளைகளா நடந்து முடிவை நிலைத்திருந்தான் அந்த ரட்சிப்புக்கு பாத்திரமா நம்ம இருப்போம். ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்தி முடிவு ஜபத்தை யாருன்னா ஒருத்தர் சிஸ்டர்ஸ் யாருன்னா செய்யுங்க. ஒரு ஃபைனல் ப்ரேயர் யாருன்னா செய்யுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் தகப்பனே. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, காலையிலிருந்து கண்ணும் கண்மணி போல எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்தரே ராஜா. அப்பா இவ்வளவு நேரமாக தகப்பனே பிரதர் வாயிலிருந்து நீங்க பேசினீங்களே அப்பா, நாங்கள் ஒவ்வொரு வசனங்களையும் கேட்டு எங்கள் இருதயத்துல பதிந்து அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடுங்கி வாழ்கிற பிள்ளைகளாக எங்களை நீங்க மாறினோம். நாங்கள் எங்களை தன்னைத்தான் நிதானித்து தியானிக்கிற அளவுக்கு தகப்பனே நீர் பேசினீங்களே ராஜா. எஸ் அப்பா, ஒவ்வொருவருடைய வசனம் 1, 10, 100
ஆயிரமாக பெருகணும் ராஜா. ஏசப்பா நாங்கள் வசனத்தை நல்ல நிலத்துல விதைக்கிற பிள்ளைகளாகவும் ஏசப்பா நாங்கள் கனி கொடுக்கிற பிள்ளைகளாகவும் நீங்க இனிமே எங்களை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. ஏசப்பா அதோ நீங்க சீக்கிரமாக வரப்போறீங்களே ராஜா. ஏசப்பா நாங்கள் கரைதிரையற்றவராகவும் குற்றமில்லாத பிள்ளைகளாகவும் ஏசப்பா உம்மோடு கூட நாங்கள் கடைசி வரையும் அந்த நிலையான வாழ்வு கர்த்தாவே நாங்கள் வாழ இருக்கு ராஜா. எங்களை நீங்க வழி நடத்துங்க தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. இன்னும் நாங்க அநேக ஆத்துமாக்களுக்கு ஏசப்பா நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைகளாக தகப்பனே எங்களுடைய நாவிலிருந்து ராஜா நீர் இது போல பேசுங்க தகப்பனே. ஏசப்பா ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும் நீங்க சொல்லியிருக்கீங்களே ராஜா. ஏசப்பா நீங்க வரும் பொழுது எங்களிடத்துல கேட்கும் பொழுது ராஜா நாங்கள் கைவிடுத்து நாங்கள் பதில் சொல்ல முடியாமல் தலை குனிந்து நில்லாதபடிக்கு அப்பா உமக்கு பிடித்தமான காரியங்களை நாங்கள் செய்கிற பிள்ளைகளாக ஏசப்பா நீங்க எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த 3 நேரத்திலும் கர்த்தாவே ஒவ்வொரு நிமிஷத்திலும் தகப்பனே நீர் ஒவ்வொருவரோட நாவிலிருந்து பேசுறீங்கப்பா. அநேகருக்கு கர்த்தாவே இது நல்ல பிரயோஜனமாக இருக்கணும். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. இந்த ஆன்லைன்ல இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தாவே திருப்தியான வசனத்தை நீங்க கொடுத்து ஏசப்பா நாங்கள் அதை கேட்டு நாங்கள் விருதாக போகாதபடிக்கு இன்னி நாங்கள் அதிகமாய் ஒருவருக்கொருவர் இதை பற்றி இந்த நடத்தின அந்த சுவிசேஷத்தை வீட்டுல ஒருவருக்கொருவர் அதை நாங்கள் பகிர்ந்து இன்னி நாங்கள் அதை புதுப்பித்துக் கொள்கிற பிள்ளைகளாக எங்களை நீங்க மாற்றுங்க, வழி நடத்துங்க ஏசப்பா. எல்லா ஸ்துதிகன மகிமை என் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய என் தாப்பன் ஒருவருக்கே செலுத்துகிறேன். என் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Amen. Amen. Praise the Lord, brothers and sisters.